மேடையில் இருக்கும் சினிமா ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் ஊடக மீடியா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த படம் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, காலையில் தற்செயலாக நம்ம ஓதுவார் ஃபோன் அடித்தார். நீங்கள் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார். ஓதுவார்னா அவர் வந்து டெய்லி அண்ணாமலையார் முன்னாடி பாடிட்டுருக்கிறவர். அவர் வாழ்க்கையிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு உயிர். அவர் முன்னாடி, கடவுள் முன்னாடி டெய்லி பாடிட்டு இருக்கிறவர். அவர் தற்செயலாக எனக்கு கால் பண்ணுறாரு, நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு. இல்லை, நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன் வாங்க நீங்கன்னா வந்து இங்கே வந்து கடவுள் வாழ்த்து பாடினார். அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கடவுள் வாழ்த்து பாடினது இந்த படம் நல்லா வருங்கிற எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அதோட இந்த பேச்சை நிறுத்திக்கிறேன். நம்ம ப்ரொடியூசர் வாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கீழே வாங்க சார் ப்ளீஸ். லெனின் பாபு சார், இவர் தான் பேக் போன் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நம்ம ராஜ் வாங்க வாங்க, இவர் தான் யூபி. இவர் தான் இந்த படத்தை எனக்கு கொண்டு வந்தது. ஸோ இவருக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம டைரக்டர் மந்த்ரா, ஹீரோயின் இவானா, நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஹீரோயின், அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோ, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உயரமே தமிழ் சினிமாவில் அயலான் கொண்டு போகும் அடுத்த இடம். சமீப காலமாக பேசப்படும் உருவ அடையாளங்களில் இருந்து மாறுபடும் இந்த மதிமாறன் உங்களில் ஒருவன் மதிமாறனாக கேலிகளும் போலிகளுமாக நிறைந்த இந்த படத்தை அடையாளம் காட்டும் என்று அழைக்கிறோம் வெங்கட் செங்குட்டுவன் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட் செங்குட்டுவன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க வரல. இந்த பையன் எப்படியாவது முன்னேறிடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரத்துக்கு முன்னாடி நிறையா பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்படியாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தை முழுக்க இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து இவன் தான் ஹீரோன் இல்லை, இவனை வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜிஏ சினிமாஸ் அவங்க இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் இப்படி அமையாது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேக்கு மொதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேருக்கு அமையுன்னு தெரியல. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சாங்க. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சிருக்கோம். தேங்க்யூ வெங்கட்.